அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் முஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்தது. 5 மணிக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க வந்தோன்னே நம்ம டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன். பசங்க வந்ததுக்கப்புறம் சரி டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. சரி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஏன்னா வர்றப்போ பசியோடு தானே வருவாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப சரி கேரளா களத்தாப்பம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் மத்தியானமே பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சிட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு ஊற வச்சுட்டேன். 3 மணிக்கு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே நான் தாங்க இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் சேர்த்தே சொல்லிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுறப்ப இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் 4 துண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வெல்லம் இருந்துச்சு. நீங்கள் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கரலாம். நான் வெல்லம் தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடு பறக்க பாகு மாதிரிலாம் காய்ச்சல, லைட்டாக மட்டும் கொதித்து அந்த வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் காய்ச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தூசி இருக்கும். அதனால் வடிகட்டி யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால அதிகமாக செய்ய வேண்டாம். எதுவும் சொதப்பெல்லாம் ஆயிடுச்சுன்னா பசங்க சாப்பிடாம போயிட்டாங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செஞ்சு கொடுக்குறேன். அதனால் சரி கொஞ்சமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக நறுக்கணும். கொஞ்சம் நான் பெருசாக நறுக்கிட்டேன் அவசரத்தில். சரி பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க. கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிருக்கேன். நான் இன்னும் நெய் வாங்கலை. நான் எப்போ வாங்குகிறேன், அவங்க இன்னும் வரல. அதனால் 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கினேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் இன்னமும் நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய், தேங்காய் எண்ணெய் எது ஊற்றுனீங்கனாலும் சரி, அதில் நல்லா வறுத்து எடுத்துட்டு பாதி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரில் மாவு ஊற்றிக்கங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் அது வதக்கினதோடு அப்படியே மாவு மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எடுத்து மேலே டாப்பிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே செட் ஆகாது. அது வெந்து வந்ததுக்கப்புறம் அது மேலே நிற்கிற மாதிரி நிற்கவே நிற்காது. அதுதான் நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில்லாம் போடல, நல்லா மூடி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 10-12 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேங்க. சிம்மில் வேக வச்சுட்டேன். நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அந்த சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விட்டு கவுத்துனீங்கன்னா வந்துடும். நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப நீங்கள் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஞ்சு பிஞ்சு தான் வரும். அதனால் நல்லா ஆற விட்டு டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓகே வந்துச்சு. ஆனால் பசங்க தான் எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பசங்க வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவங்களையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்தோடனே நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ஆல்ரெடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. நான் அஸ்கரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதான் அஸ்கர் போட்ட ட்ரெஸ்ஸுங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட ட்ரெஸ்ஸு. பாப்பாவுமே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டா. பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த அந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ஸு. மேக்ஸிமம் இது போட மாட்டேன்ட்டா. ஏன்னா அந்த குத்தல் மாதிரி இருக்குது, ஜிகு ஜிகுன்னு இருக்குது, கையெல்லாம் குத்துதுன்னு சொல்லி போட மாட்டேன்னு சொல்லிட்டா. அஸ்கர்ட்ட கொடுக்குறப்ப வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். அதனால் பாப்பாட தான் கேட்டேன். உண்மையில நல்லா இருக்கா? எதுவும் குறை இருக்கா? இது வாட நல்லா இருக்குன்னா சாப்பிட்லாம்ல. எதனால் வாட வருது அப்படின்னு கேட்டேன்னா, சீரகம் சேர்த்தனால பசங்களுக்கு எதுவும் பிடிக்காமல் போயிருமோ அப்படின்னு கேட்டேன். பட் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த தடவை இன்ஷால்லாம் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா திடலில் இருக்கோம். இப்போ தெற்கூருக்கு போகணும். அதனால் நாங்கள் 3 பேரும் நடந்தே போகிறோம். மச்சியோட வீட்டில் தான் சீதனம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மைசாவோட டீச்சரை பார்த்தோன்னா மைசாவும் சரி அஸ்கரும் சரி ரொம்ப பவ்யமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. டீச்சர்கிட்ட சொன்ன, டீச்சர் பாருங்கள் எவ்வளோ மரியாதையாக போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ டீச்சர் சொன்னாங்க, ஸ்கூலோட டீச்சர் அப்படிங்கிற ஒரு இது முடிஞ்சிருச்சு. வெளியில் வர்றப்ப பெரியம்மா இந்த மாதிரி நிறைய, ஏன்னா அவங்க ஆல்ரெடி எங்களோட சொந்தக்காரவங்க தான். அதனால் இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி போனது லேட்டு. எல்லாருமே பெரியவங்க சின்ன எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சீனியும் சாக்லேட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அசர்த்து மருக அசர் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஃபாத்தியா ஓதுவாங்க, துவாவெலாம் கேட்பாங்க. அந்த இதெல்லாம் நான் கேப்சர் பண்ண முடியல, சரியான கூட்டமாக வேறு இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வர சீனியும் பொண்ணு வீட்டிலேருந்து இருக்கிற சீனியும் கலந்து தான் பொண்ணுக்கு சீனியும் மாதுளம்பழமும் கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், அப்புறம் ஆம்பளைகள் எல்லாருமே சீனி போடுவாங்க கம்பல்சரியாக. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி கம்பல்சரியாக சீனியும் மாதுளம்பழமும் ஊட்டி விடுவாங்க. இதில் நாத்தனார் முறை, மச்சி முறை, அப்படி கிண்டல் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையவே போடுவாங்க. அதனால் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. நான் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட ப்ரைவசி காரணமாக போடலை. இது பொண்ணோட தாய்மாமன்மாருங்க 3 பேருமே.
இதான் பொண்ணோட அவுட்ஃபிட்டுங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணுக்கு எடுத்து குடுத்த நிச்சயதார்த்த புடவ. ஒரு 3 புடவ வந்து எடுத்து குடுப்பாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு புடவ இதுதான். அல்ஹம்துலில்லாஹ் பொண்ணோட வீட்ல சீதனம் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா முடிஞ்சிருச்சு. இனி வந்து இதே ப்ரொசீஜர் தான் மாப்பிள்ளை வீட்லயும் நடக்கும். அதுக்காக வந்து நாங்க எல்லாருமே கிளம்பணும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே போயிட்டாங்க. நான் அப்புறம் தான் பாருங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் காட்டிக்கிட்டு இருந்தேன். வெளியில பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே நான் வர்றப்ப ஆம்பளைலாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ச்சே இவ்வளோ லேட்டா வந்துட்டோமே அப்படின்ற மாரி இருந்தது. ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வழக்கங்கள் இருக்கலாம். எங்க ஊர்லயும் ஒரு சில வழக்கங்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க கிளம்புறோம். சீனி கொண்டுட்டு போவோம். அப்போ வந்து ஒரு சில சீர் சாமான்லாம் கொண்டு போய் இறக்கணும். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து மாப்பிள்ளை வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தெரு தள்ளி இருக்கு. அதனால ஆட்டோ புடிச்சு தான் போகணும். அப்படிங்கிறதுனால வந்து எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு 2 ஆட்டோ புடிச்சு, நாங்க எல்லாருமே ஃபேமிலியா கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீர் சாமான் எல்லாம் இறக்கிட்டு, பொன் வீட்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்ச பையில 7 நவதானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பை, திணை, கேப்பை கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. 7 நவதானியங்கள் வச்சு, வெத்தல பாக்கு வச்சு, மாப்பிள்ளையோட அம்மா, அத்தாட்ட வந்து பொன் வீட்லருந்து குடுப்பாங்க. அது குடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாப்பிள்ளைக்கு வந்து ஃபங்ஷனே ஸ்டார்ட் ஆகும். வந்தவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஜூஸு, டீ, காஃபி எல்லாமே குடுத்தாங்க. அத குடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம தெம்பா வந்து ஃபங்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே சொல்லிடுறேன். இந்த மாரி இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சீனி போடுறது, மாதுளம்பழமெல்லாம் ஸ்டார்ட்டிங் பெரியவங்களோட ஸ்டார்ட் பண்ணி, கடைசியா பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களோட முடியும். அவங்களோட சச்சாவ கூட்டி விட்றோம், மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களோட முடிச்சுக்குருவாங்க. இங்கேயுமே நெறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா, அவங்களோட பிரைவசி காரணமா அதுவுமே நான் கேப்சர் பண்ணி எடுத்து போடல. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க ஊர்ல இந்த வழக்கம் இருந்துச்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.